श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। சாந்தோக்கிய உபனிஷத் 6வது அத்தியாயத்தில் 3வது சாப்டர், அதில் 2வது மந்திரம். சேயம் தேவதைக்ஷத கந்தாகமீமாஸ்திஸ்ரோ தேவதா அனேன ஜீவேனாத்மனாத்னு பிரவிஷ்ய நாமரூபே வியாக்கரவாணீதி. சாந்தோக்கிய உபனிஷத்தில் சதேவ சத்தேவ இதகும் ஆசீத்து. முதல்ல எடுத்தோன்ன சோமிய உத்தாலகர் தன்னுடைய மகனுக்கு சொல்றாரு. சத்தை முதல்ல அறிமுகம் பண்றாரு. ஸ்வேதகேதுக்கு வாட் இஸ் சத்து, அதை அறிமுகம் பண்ணி என்ன சொல்றாருன்னா, அதுதான் காரணம், சத் என்பதுதான் காரணம். அதை ஏக விஞ்ஞானேன சர்வ விஞ்ஞான பவதி அப்படிங்கிற நிலைநாட்டுவதற்காக அதுதான் காரணம், சத் என்பதுதான் காரணம். ஸோ காரண காரிய பிரக்ரியாவை அவர் யூஸ் பண்ணி சத்தை முதல்ல நிலைநாட்டிட்டார். அதை நிலைநாட்டியதுக்கு பிறகு, அதாவது இந்த சத்து தான் சிருஷ்டிக்கு முன்னாலேயும் இருந்தது, இப்போ இருக்குது அப்படிங்கிறத இனிமேலும் அதுதான் இருக்க போகிறது. அந்த ஒன்றை அறிந்தால் எல்லாம் அறிந்தது போல் ஆகும். அப்படின்னா காரணத்தை அறிந்தால் காரியத்தை அறிந்தது போல் ஆகும் அப்படிங்கிற பிரக்ரியாவை டெக்னிக்கை யூஸ் பண்ணி சத்தை அறிமுகம் பண்ணி அதை ஏக்க விஞ்ஞானத்தை நிலைநாட்டினார். அதுக்கப்புறம் சிருஷ்டி ஆரம்பிச்சது. 2வது பாயிண்ட்டு சிருஷ்டி. அப்போ சிருஷ்டி அப்போ நம்மளுக்கு ஒரு கிரமம் இருக்கு. அதில் ஃபஸ்ட்டு சூக்ஷ்ம பூத சிருஷ்டி, அதுக்கப்புறம் சூக்ஷ்ம சரீரம், சூக்ஷ்ம பிரபஞ்சம். இது 2 அதுலேருந்து வரும். சூக்ஷ்ம பூதத்திலிருந்து 5 பூதங்கள், நம்ம ரெகுலராக கிரமத்தில் படித்தது 5 பூதங்கள், ஆகாசம், வாயு, அக்னி, ஆபக, பிருத்திவி. 5 சூக்ஷ்ம பூத சிருஷ்டி. அதிலிருந்து வந்தது என்னது? சூக்ஷ்ம சரீரங்கள், நம்ம உடம்புல இருக்கிற 17 அங்கங்கள் பிளஸ் சூக்ஷ்ம பிரபஞ்சம். அதுக்கு அடுத்தது 3வது கிரமத்தில் ஸ்தூல பூத சிருஷ்டி. 5 பூதங்கள், கண்ணுக்கு தெரியக்கூடிய பூதங்களுடைய சிருஷ்டி. அதிலிருந்து உருவாகிறது தான் ஸ்தூல சரீரம், நம்ம பார்க்குற எல்லா ஸ்தூல சரீரம், ஸ்தூல பிரபஞ்சம். இது யூஸ்வலா பார்க்குற சிருஷ்டி கிரமம். ஆனா இங்க உபனிஷத்துல, சாந்தோக்கிய உபனிஷத்துல இந்த கிரமம் ஃபாலோ பண்ணப்படல. ஆக்சுவலா இங்க சொல்லப்படுறது ஆதாரமே. அதை மறுபடியும் லிக்விடைஸ் பண்ணி தான் நாம 5 பூதங்களாக மாற்றி புரிந்து கொள்கிறோம். சிருஷ்டி கிரமம் இங்கதான் ஆதாரம். இங்க ஃபர்ஸ்ட் எப்படி கிரமம் பார்த்தீங்கன்னா, ஏன் கிரமமா இல்லை, இந்த ஆர்டர் பிரகார சிருஷ்டியை கொண்டு போகல, எப்படி கொண்டு போறாரு பகவான் பார்த்தா, ஃபர்ஸ்ட் எடுத்துனா ஃபர்ஸ்ட் சொல்லிடுவாரு, சூக்ஷ்ம பூத சிருஷ்டிய சொல்லிடுவாரு. 5 அதுவும் பூதங்கள்ல அவர் எடுத்துக்கிறது, அவர் சொல்றது 3 மட்டும்தான். ஆகாசம், வாயு விட்டுட்டு அக்னி, ஆபகா, பிருத்திவி, அந்த 3 தான் அவர் எடுத்துக்கிறார். ஒன்லி 3. அதுக்கப்புறம் அந்த சூக்ஷ்ம பூத சிருஷ்டி என்னென்ன, அக்னி, ஆபக, பிருத்திவி, அது உண்டு, அது உருவாச்சு. அதுக்கு அடுத்து எங்க போயிடுறாரு, கடைசி பாயிண்ட்டுக்கு ஸ்தூல ஷரீர சிருஷ்டிக்கு போயிடுவாரு. ஃபர்ஸ்ட் சொன்னது சூக்ஷ்ம பூத சிருஷ்டி, அதுக்கடுத்து கடைசியா இருக்கிறத 2வது சொல்லி ஸ்தூல ஷரீர சிருஷ்டி. இதுதான் முதல் மந்திரம் பேசியது. இப்போ நம்ம 3வது
சாப்டர்ல இருக்கிற முதல் மந்திரம் என்ன பண்ணுது? எத்தனை விதமான சரீரங்கள் தோன்றுச்சு, அந்த சரீரங்கள் என்னென்ன வகையில் தோன்றுது? முட்டையிலிருந்து வருவது, கருவிலிருந்து வருவது, அண்டஜம் மீது மூபியை பிளந்து கொண்டு வருவது, இந்த மாதிரி முளையிலிருந்து வருவது, இந்த மாதிரி அதனுடைய ஸ்தூல சரீர சிருஷ்டி. இதை நம்ம 3வது சாப்டர்ல ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துல பார்த்தோம். இதுக்கப்புறம் இப்ப நாம பார்க்கறது அடுத்த மந்திரம். அந்த மந்திரத்துக்கு போறதுக்கு முன்னால ஒரு என்னதான் இந்த மந்திரத்துல சொல்லப்படுதுங்கிறது விசாரம் பண்ணிட்டு நம்ம போகணும். எங்க சிருஷ்டி இப்போ இங்க இந்த மந்திரத்துல எதை பேசுறாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சூக்ஷ்ம பூத சிருஷ்டியிலிருந்து அதுக்கப்புறம் என்ன நடந்தது? சூக்ஷ்ம பூத சிருஷ்டி, அக்னி ஆபகா பிருத்திவி, சூக்ஷ்ம உருவானதுக்கு அப்புறம் என்ன நடந்தது, என்ன உருவாச்சு? இப்ப மாயா தத்துவத்திடமிருந்து தான் என்ன வருது? மாயா ஜடம், திரிகுண ஆத்மிகா மாயா ஜடம். அதிலிருந்து ஒரு விகாரம் வருகிறது. அதன் மூலியமாக பிரம்ம ஆசிரிய மாயா, திரிகுணாத்மிகா மாயா, அதிலிருந்து வந்தது என்னது? இந்த 3 சூக்ஷ்ம பூதம், அக்னி ஆபகா பிருத்திவி. இந்த மாயா பலவாக மாறுச்சு. அப்படிங்கும்போது ஜடமானது எப்படி வியாபகாரம் பண்ண முடியும்? வித்தவுட் கான்சியஸ்னஸ் எப்படி தத்துவ குணத்திலிருந்து வந்து மாயா ஜடம், அதுல இருந்து வர்றது அனைத்தையும் ஜடம் போது எப்படி உனக்கு அந்த உள்ள ஒரு வியாபகாரம் எப்படி நடக்குது? அப்போ அப்படின்னா இந்த சிருஷ்டி எப்படி சேத்தனம் ஆகிறது? இந்த மந்திரத்துடைய சாரமே மாயான்னு சொல்றீங்க, மாயாலிருந்து வந்ததெல்லாம் ஜடம் தானே, அப்புறம் எப்படி இந்த சிருஷ்டி சேத்தனம் ஆக்கப்படுகிறது? அதுதான் இப்ப உலகம் போக்கியம், பிரபஞ்சம். போக்கியம்னாங்க அனுபவிக்கப்படுகிற பொருள், வீடு, உலகம், காற்று, உணவு, இதெல்லாம் போக்கிய இது படைச்சாச்சு, ஜட ரூபம். ஆச்சா, அதை அனுபவிக்கிறவன் யாரு? போக்தா. அவன் எப்படி இருக்கணும்? வித்தவுட் போக்தா வியாபகாரம் ஆஃப் த பிரபஞ்சமே நடைபெறாது. எல்லாம் படைச்சிட்டு எல்லாமே போக்தா இல்லாம வெறும் போக்கியம்னா அனுபவிக்கப்படுகிற வஸ்துக்கு பேரு போக்கியம். இப்ப அதெல்லாம் படைச்சாச்சு, அதெல்லாம் ஜடம், ஓகே. அதை அனுபவிக்கிறவன் யாரு? போக்தா. அப்ப அவனுடைய போக்தா இல்லாம இந்த வியாபகாரமே நடைபெறாது. அது படைக்கப்பட்டது அப்படி அப்படியே இருக்கும். அப்போ அந்த போக்திருன்னு சொல்லுவாங்க. அந்த போக்திரு பிரபஞ்ச சிருஷ்டி. இப்ப எதை பார்க்க போற இந்த மந்திரத்துல? போக்திரு பிரபஞ்ச சிருஷ்டிதான். 6, 3, 2வது மந்திரம் சொல்றது போக்தா சிருஷ்டி அல்லது போக்திரு சிருஷ்டி. எப்படி போக்திரு எப்படி உருவானா? அதை அனுபவிக்கிற போக்திரு எப்படி உருவானா? தட் இஸ் ஜீவா சிருஷ்டி. போக்திரு சிருஷ்டி இஸ் ஈக்குவல் டு என்னது? ஜீவா சிருஷ்டி. அப்ப பரபிரம்மா இந்த இடத்துல 2 சங்கல்பத்தை செய்கிறது. என்ன சங்கல்பம்? இப்ப என்ன மட்டும்தான் இருக்குது? 3 சூக்ஷ்ம பூத மட்டும்தான் இருக்குது, அக்னி ஆபக பிருத்திவி. அது என்ன ஆகணும்? அது விஸ்தாரமாகணும் அப்படின்னு சங்கல்பம், சங்கல்பம். அப்புறம் ஜீவ சிருஷ்டி, நாம ரூபங்களாக விரிவடையணும்னு சங்கல்பம், ஜீவ சிருஷ்டி ஆகணும்னு சங்கல்பத்தை யாரு செய்யறது? பரமாத்மா சங்கல்பம் செய்கிறது. அதுதான் இந்த 6, 3, 2 ஜீவ உற்பத்தி சங்கல்பம். அதாவது அதனுடைய சங்கல்பம் தான். அதாவது ஃபர்ஸ்ட் நாம ரூப விஸ்தாரமாகணும். ஏன்னா இருக்கிறது 3 தான். அப்ப அது என்ன ஆகணும்? நாம ரூபமாக விஸ்தாரமாகணும் ஒண்ணு. அப்புறம் அது போக்தா, அனுபவிக்கப்படுகிற வஸ்து போக்கியம். ஆனா போக்தாங்கிறவ ஜீவ சிருஷ்டி. அப்ப என்ன 2? படைக்கப்பட்டது போக்கியம் விரிவடையணும், விஸ்தாரமாகணும். இவன் என்னென்ன அனுபவிக்க நினைக்கிறானோ அந்த அளவுக்கு அங்க உலகம் என்ன ஆகணும்? விஸ்தாரமாகணும்.
போக்யம் விஸ்தாரம். போக்தா சிருஷ்டி. ஏன்னா இங்க சிருஷ்டின்னு சொல்ல முடியாது, போக்கியத்தை சிருஷ்டின்னு சொல்ல முடியாது, ஆல்ரெடி 3 உருவாகியாச்சு. சோ அது என்ன ஆகுது இப்ப? விஸ்தாரம். போக்யம் விஸ்தாரம் போக்தா சிருஷ்டி. அதிசூக்ஷம் கரெக்டா பிடிச்சிங்கன்னா அப்படியே போயிட்டே இருக்கலாம். பியூட்டிஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவார் இறைவன். ஆனா கரெக்டா பாயிண்ட் பிடிச்சிக்கணும். ஒரு இடத்துல மிஸ் பண்ணாலும் நடுவில் அங்க புரியாது. சோ ரெண்டு விஷயங்களுக்கு சங்கல்பம் தான் பண்றாரு, அது ஞாபகம் வச்சுக்கணும். இந்த மந்திரத்துல ஒன்லி சங்கல்பம் நான் பண்ணணும். ஆவேனாக ஐக்ஷத, இந்த வேர்ட் ஆட் பண்ணிக்கிட்டே வர. என்ன ஐக்ஷத? பரபிரம்ம ஐக்ஷத. விஸ்தாரம் ஆஃப் போக்யம் ஜீவா சிருஷ்டி, போக்திரு சிருஷ்டி. இந்த ரெண்டையும் சங்கல்பம் பண்றார். இப்ப நமக்கு உடனே ஆச்சரியம் வரும், ஜீவ உற்பத்தினா இப்படி. நாம என்ன படிச்சிருக்கிறோம் தன்னால? ஜீவனுக்கு பிறப்பா? ஜீவன் தான் அனாதியாச்சே. இத்தனை நாள் அப்படிதான் படிச்சோம். ஜீவனுக்கு அனாதியாச்சே, அவனுக்கு தோற்றமே கிடையாது. அப்படி எப்ப எல்லாரும் கேள்வி கேட்பீங்க இல்லையா, இந்த முதன்னு ஜீவன் எப்படி உருவானா, முதன்னு ஜீவன் எப்படி என்ன சொல்லுவான்? அவன் அனாதி. பிரம்ம தத்துவம் அனாதி, ஜீவ தத்துவம் அனாதின்னு சொல்லிட்டு இப்ப என்ன வேர்டு வருது? ஜீவ உற்பத்தி. ஜீவா, ஹூ இஸ் தட் ஜீவா? அந்த போக்தாங்கிறவ யாரு? ஹூ இஸ் கஹா போக்தா? இப்போ உங்களுக்கு ஒரு ஷாக்கிங் நியூஸ், பரமாத்மாதான் போக்தா, சத் பிரம்மம் தான் போக்தா. நான் சொல்லிங்க, சாஸ்திரம் சொல்லுது. எப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். உண்மை இதுதான், உபனிஷத் கூறுறது இதுதான். இட்ஸ் நீட் விசா. நமக்கு புரியலிங் போது நம்ம நீட் விசாரம், அது ஓகே. இப்ப சாஸ்திரம் என்ன சொல்லுது? பரமாத்மா தான் போக்தா, சத் பிரம்மன் தான் போக்தா. திஸ் இஸ் தி வேர்ட்ஸ் ஆஃப் பகவான். இப்ப நீங்க இதையே பார்த்திருக்கலாம் முன்னால. சதேவ, அதிலிருந்து வந்த ஜகத்னா என்ன? சத்திலிருந்து வந்ததுதான் என்ன சொல்ல நம்ம? உலகமும் அதனிடமிருந்து வந்தது. இதுக்கு உலகம் படைப்பதற்கு முன்னால எது இருந்தது? அந்த சத்து மட்டும்தான் இருந்தது. சத்திலிருந்து என்ன வந்தது நம்ம படிச்சோம்? உலகம். அப்ப ஜகத். இப்ப நீங்க பாருங்க, அதுல இருந்து வந்தது உலகம். அப்போ உலகம்ங்கிற ஸ்டாண்ட் பாயிண்ட் நீங்க பாத்தீங்கன்னா, ஜகத் அப்படின்னு என்ன சொல்லுவோம்? மித்யா. பிரம்மத்திலிருந்து வந்ததுன்னா பிரம்மம் என்ன சொல்லுவோம்? சத்தியம். மண் என்ன சொல்லுவோம்? சத்தியம். பானை என்ன சொல்லுவோம்? மித்யா. அப்ப ஜெகன் மித்யா, பிரம்ம சத்தியம். அப்போ சத்தேவ இதகும் ஆசி. சத்திலிருந்தா இந்த உலகம் வந்தது, பிரபஞ்சம்தான் பிரம்ம. அப்படிங்கும்போது எப்படி புரிஞ்சுக்கலாம்? கன்ஃபியூஸ் ஆகுதே, எங்க இருக்கிறது பிரம்மனா பிரபஞ்சமா? முதல்ல அதை சொல்லுங்க. ஏன்னா பிரம்மன் தான் முதல்ல இருந்தது, இப்போது இருக்குங்கிறீங்க, இனிமேல் இருக்க போகுதுங்கிறீங்க. அப்போ இப்ப இருக்கிறது பிரம்மமா ஜெகத்தா? கண்ணு முன்னால் தெரிகிறதே பிரம்மமா ஜெகத்தா? நம்மளுடைய விஷன்ல தான் மாறுபடுது. இருக்கிறது பிரம்மம் தான். நீங்க நாம ரூபமா பாத்தீங்கன்னா இருக்கிறத ஜெகத்து, அந்த ஜெகத்தினுடைய இருப்பை பார்த்தீங்கன்னா இருக்கிறது பிரம்ம. நம்மளுடைய விஷன் தான் மாற்றமே தவிர எதுல நின்று அதை ஸ்டாண்ட் பாயிண்ட் சொல்லுவோம். நீ நாம ரூபமாக இந்த உலகத்தை பார்த்தீங்கன்னா உலகம் என்னது? மித்யா. பானையா பார்த்தீங்கன்னா, அந்த களிமண்ண பானையா பார்த்தீங்கன்னா என்னது? அது மித்யா. அதே இந்த உலகத்துக்குண்டான இருப்பாக, இந்த உலகத்துக்கு 2 இருக்கு இல்லையா? ஒன்னு மித்யா, அதனுடைய இருப்பை அந்த ஆங்கிள் நீங்க இங்க பாத்தீங்க அப்படின்னா உலகம் என்னன்னு சொல்லுவோம்? எந்த ஸ்டாண்ட் பாயிண்ட்ல? இருப்புங்கிற கான்செப்ட்ல நின்று இந்த உலகத்தை பார்த்தோம் என்றால் இந்த உலகத்தை என்ன சொல்லலாம்? சத்தியம். எந்த ஆங்கிள் இது மித்தியாங்கிற ஸ்டேட்டஸ்க்கு வருது? இந்த உலகத்தை நாம ரூபமா. ஏன்னா இந்த உலகத்துல 2 கான்செப்ட் இருக்கு. ஒன்னு சத்தியம், இன்னொன்னு மித்தியா. அந்த சத்தியங்கிற ஸ்டாண்ட் பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா இது சத்தியம். மித்யாங்கிற, அதாவது நாம ரூபத்துல பாத்தீங்கன்னா அது என்னது? மித்யா. பிரம்மம் தான் ஜெகத்தாவும் இருக்கிறது, ஜீவனாகவும் தோன்றி உள்ளது. இதுதான் கான்செப்ட். பிரம்மம் தான் ஜெகத்தாகவும் ஜீவனாகவும் தோன்றி உள்ளது. அப்போ இதம் ஜெகத்து, அந்த போகிய ஜெகத்து, அதனுடைய சத்து பிரம்மனை சார்ந்தது. அதனுடைய நாமரூபா. இப்ப ஜெகத்துக்கு என்ன அம்சம்? 2 அம்சம் வருது. ஒன்னு ஜெகத்துக்கு சத்துன்னு ஒரு அம்சம் இருக்கு, அதுல
மித்தியான ஒரு அம்சம் இருக்கு. அதாவது நாம ரூபம்ங்கிற ஒரு அம்சம் இருக்கு. இப்ப ஜெகத்துன்னு பாத்தீங்கன்னா அதுல 2 அம்சம். கண்ணுக்கு தெரியுறது நாம ரூபம் தான். அதுல இருக்கிற சத்து நமக்கு தெரியுறது இல்ல. தெரியுறது இல்லைங்கிறதுக்காக இல்லைன்னு இல்லை. பூமி உலகம் ஜெகத்துனா படைக்கப்பட்டது நீங்க பாத்தீங்கன்னா அதுல 2 அம்சம் இருக்கு. ஒன்னு என்னது? நாமரூபா. இன்னொன்னு என்னது? அது மித்தியா. அதை இருப்பு எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது என்னது? சத்து. சோ இதம் ஜகத்து பிரம்மனாகவே இருக்கிறது. அதனுடைய சத்து பார்க்கும்போது அது பிரம்மனை சார்ந்தது. அந்த உலகத்தினுடைய நாம ரூபம் பார்க்கும்போது அது மித்தியா. அப்ப நாம ரூபம் தான் என்னன்னு சொல்றோம்? ஜகத்துன்னு கூறினா ஜகத்து மித்தியா. நாம ரூபந்தான் உலகம்னு சொன்னோம்னா உலகம் என்னது? மித்தியா. இல்ல இருத்தல் தான் ஜகத்துன்னு சொன்னீங்கன்னா ஜகத் பிரம்ம. எப்ப எப்படி ஜகத் 2மா இருக்குன்னு எப்படி சொல்லலாம்? நாம ரூபமா இந்த உலகத்தை பார்த்தீங்க. என்னென்ன மரம் இருக்கு, செடி இருக்கு, பொருள் இருக்கு, மனிதர்கள் இருக்கிறார்கள். நாம ரூபத்தை மட்டும்தான் என்னால பார்க்க முடியுது அப்படின்னா அது என்னது? மித்தியா. இல்ல இருத்தல் தான் ஜகத்து. இருத்தல் எக்ஸிஸ்டன்ஸ் தான் ஜெகத்தா இருக்குதுன்னு உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா அப்ப என்னது? அது பிரம்ம. ஜெகத்து என்னன்னு சொல்லலாம்? பிரம்ம. சோ ஜகத்துக்கு மித்தியான்னு நீங்க சொல்லலாம், ஜெகத்த பிரம்மன்னு சொல்லலாம். It depends upon your vision. என்னுடைய பார்வையில் நாமரூபத்தை மட்டும் பார்க்கிற வரைக்கும் நம்ம என்ன சொல்லிட்டு இருப்போம்? ஜெகன் மித்யா, ஜெகன் மித்யா, ஜெகன் மித்யா. உங்களுடைய விஷன் எப்ப சத்து இருக்கு, இருத்தல்ங்கிற கான்செப்ட்ல, ஏன்னா ஜெகத்துக்கு 2 அம்சம் இருக்கு. ஒரு நாமரூபம், இன்னொன்னு சத்து. நீங்க பாக்குறது நாமரூபத்தை மட்டும் பாத்தீங்கன்னா இறைவனை என்ன சொல்லுவாரு? ஜெகத் மித்யான்னு சொல்லி கொடுத்த பாடத்தை ஆரம்பிப்பாரு. ஏன்னா நம்ம பாக்குறது நாமரூபம் மட்டும் தானே. அப்ப ஜெகத் மித்யா. அப்ப ஜெகத்துக்கு 2 அம்சத்துல நாமரூபங்கிற வியூ பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா அது மித்யா. அந்த ஜெகத்தினுடைய இருப்பிலிருந்து அந்த ஜெகத்தை பாத்தீங்கன்னா ஜெகத் பிரம்ம. ஜெகத் என்ன சொல்லலாம்? பிரம்ம. அதனாலதான் இந்த உலகம் இதுக்கு முன்னால எப்படித்தான் இருந்தது? பிரம்மமாவும் இருக்குது. இப்ப ஜெகத்தான்னு சொல்றது இல்ல, பிரம்மமாகவே இப்பவும் இருக்கிறது. புரியுதுங்களா? இதுக்கு முன்னால அது ஈஸியா புரியுதுங்க. இப்ப பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணிடுறோம்? நாம ரூபத்தை மட்டும் பார்க்கறதுனால நம்ம மித்தியான்னு நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. அதனுடைய அம்சத்தினுடைய சத்தை பார்க்கும்போது இது உலகம் தோன்றுவதற்கு முன்னாலும் பிரம்மம் தான். உலகமாக இருக்கும்போது அது என்னவாத்தான் இருக்குது? பிரம்மமாகத்தான் சொல்லும் போது இப்ப என்ன கான்செப்ட் நம்ம புரிஞ்சுக்கிறோம்? ஜெகத்தை என்னன்னு சொல்லலாம்? பிரம்ம. பட் இன் விச் ஸ்டாண்ட் பாயிண்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட், அதுதான் முக்கியம். அப்படி படிச்சீங்களா? இப்ப அதுபோல இப்ப கம்மிங் இந்த மந்திரத்துக்குள்ள வரும்போது அதே கான்செப்ட திருப்பி இங்கேயும் யூஸ் பண்றாரு. எப்படி? பிரம்மம், அதுக்கு அடுத்து அந்த பிரம்மங்கிற இடத்துல ஜெகத்துங்கிற இடத்துல இப்ப நீங்க ஜீவனை போடுங்க. பிரம்மம் ஜெகத்தை பார்த்தோம். ஜெகத்துல 2 அம்சம் பார்த்தோம். ஒண்ணு நாமரூபா, அதுல இருந்து பார்க்கும்போது ஜெகத்து மித்யான்னு சொல்றீங்க. அந்த ஜெகத்தை சத்து இருப்புங்கிற இதுல பாத்தீங்கன்னா ஜெகத் என்ன சொல்லலாம்? பிரம்ம. இதே கான்செப்ட் நல்லா புரிஞ்சுதுன்னா இப்ப ஜீவ உற்பத்தியை நாம் புரிந்து கொள்ளலாம். அதாவது பிரம்மமே ஜீவ ரூபமாக, இப்ப என்ன கான்செப்ட்? பிரம்மமே ஜெகத்துன்னு படிச்சோமா? பிரம்மமே இப்ப அந்த ஜெகத்தை எடுத்துட்டு என்ன போடுறோம்? ஜீவ. கான்செப்ட் இஸ் சேம். பிரம்மமே ஜீவ ரூபமாக தோன்றியிருக்கிறது. ஆனா பிரம்மம் தன் சொரூபத்தை இழந்து ஜீவனாக தோன்றவில்லை. தன்னுடைய சிதாபாசம், பிரம்மன் தன்னுடைய சிதாபாசம் ஜீவனாக தோன்றியிருக்கிறார். பிரம்மம் என்ன வேர்டு வருது? சிதாபாசம், ரிஃப்ளக்ஷன். ரிஃப்ளக்ஷன். பிரம்மன் சிதாபாச ஜீவனாக, சிதாபாச ரிஃப்ளக்ஷன் ஆகும்போது அவர் என்ன ஆயிடுறாரு? ஜீவன். எக்ஸாம்பிள் தான் நம்ம அடிக்கடி சொல்றது. ஒரு பானை, அதுல நிறைய நீர் தண்ணி பிடிச்சி வைக்கிறோம். இப்ப அந்த கான்செப்ட் இந்த எக்ஸாம்பிள் வச்சுதான் பிடிக்க முடியும். நிறைய பானை, அதுல நிறைய நீர் பிடிச்சி வைக்கிறோம். சூரிய நேரம், அதுல அந்த சூரிய ஒளி பிரதிபிம்பம் ஆகுது. அப்ப சூரியன் சொல்லுது, பானைக்குள் சென்றேன். Is it a fact? சூரியன் என்ன? ஏன்னா குமிஞ்சு பார்த்தா 10 சூரியன் தெரியும். 10 பானையில 10 தண்ணி வச்சீங்கன்னா 10 சூரியன் தெரியும். ஒன்னொன்னு என்ன தெரியுது? உள்ள சூரியனும் தெரியும், அந்த ஹீட்டும் இருக்கும், பிரகாசம்,
சூரியன்ற சொரூபம் எல்லாமே அதுக்குள்ள இருக்கும், தண்ணிக்குள்ள. அப்போ இப்ப சூரியன் சொல்றாரு, பானைக்குள் சென்றுள்ளேன், பானைக்குள் சென்றுள்ளேன். சூரிய சொரூபமாக பானைக்குள் செல்லவில்லை. அங்க இருக்கிற சூரியன் அப்படியே வந்து பானைக்குள்ள போக முடியல. அப்படி போக முடியுமே? அவ்வளவு பெரிய சூரியன், இத்துண்டு பானை, அது உள்ள போக முடியுமே என்னங்க? அப்படி புரிஞ்சு கொள்ளக்கூடாது. உள்ள சென்றுள்ளேன், சூரிய சொரூபமாக பானைக்குள் செல்லவில்லை, சூரியன் தன்னுடைய ரிஃப்ளக்ஷனாக பானைக்குள் சென்றுள்ளார்னு சொல்லலாம். ஆபாசம், ரிஃப்ளக்ஷன், தன்னுடைய ரிஃப்ளக்ஷன் எங்க போயிருக்குது? சூரியனுடைய ரிஃப்ளக்ஷன் பானைக்குள் சென்றுள்ளதுன்னா கரெக்ட். சூரியன் உள்ள போவார்னா கரெக்ட், தப்பு இல்லைங்களா? சூரியன் உள்ளே போக முடியும். அந்த மாதிரி பிரம்ம ஜீவ, பிரம்ம தத்துவம் ஆபாசமாக ஜீவனை ஜீவனாக, சிதாபாசனாக, ஆபாசன ரிஃப்ளக்ஷனாக, சிதாபாசனாக, ஜீவனாக பிரம்மமே உருவாகி, பிரம்மம் தான் இப்ப என்னவா இருக்குது? ஜீவனா. ஜீவனா யாருங்க? சிதாபாசக ஜீவ. சிதாபாசன் தான் என்ன சொல்லிட்டு இருக்கிறோம்? ஜீவகா. அந்த சிதாபாசன ரிஃப்ளக்ஷன், அந்த ரிஃப்ளக்டட் பிரம்மத்தான் நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கிறோம்? ஜீவன் 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 சொல்லிட்டு இருக்கிறோம். அவர் என்ன சொல்றாரு? அப்ப ஜீவன் யாருதான்? பிரம்மம் தான் ஜீவனாக இருக்கிறது. எப்படி பிரம்மம் தான் ஜெகத்து? எந்த ஸ்டாண்ட் பாயிண்ட்ல? ஜெகத்தினுடைய இருப்பு நின்று பார்த்தீங்கன்னா என்ன சொல்லலாம்? ஜெகத் இஸ் ஈக்குவல் டு பிரம்ம. அதை போல் இங்க ரிஃப்ளக்ஷனாக எது? ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் become reflected conscious தான் யாரு? ஜீவா. அப்ப ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னா யாரு? அங்க யாரு? அங்க பிரம்மம் தான். ஒரிஜினல் கான்சியஸ் தான் என்னது? ரிஃப்ளெக்டட் கான்சியஸ் சொல்றதுல தப்பு கிடையாது. ஒரிஜினல் சூரியன் தான் இங்க என்னவா இருக்குது? ரிஃப்ளெக்டட். அப்ப ஜீவா பிரம்மனா அபிரம்மனா? சிந்திச்சு பாருங்க. அந்த ஜீவன்கிறவன் பிரம்மனா அபிரம்மனா? பிரம்மனா பிரம்மன் இல்லையா? ரெண்டு விதமா சொல்லலாம். இது அதே மாதிரிதான், உலகத்தை மாதிரியே பிரம்மனு சொல்லலாம், அபிரம்மனு சொல்லலாம். டிபெண்டிங் அப்பான் யுவர் விஷன், இட் சேஞ்சஸ். ஜீவன் அகம் பிரம்மாஸ்மின்னு ஒருத்தர் சொல்றாரு, அவருடைய விஷன். நான் சம்சாரின்னு இன்னொருத்தர் சொல்றான், அவனுடைய விஷன். அந்த மாதிரி ஜீவனை ஆபாச ரூபமாக எடுத்தால் பிரம்மன் இல்லை. ஜீவனன் எங்க நின்று பாக்குறீங்க? ஆபாச ரூபமாக மட்டும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல முடியாது? அகம் பிரம்மாஸ்மில சொல்ல முடியாது, பிரம்மனாக சொல்ல முடியாது. ஆனா ஜீவனை அந்த ஆபாசத்துக்குண்டான காரணமாக பார்த்தோம் என்றால் ஜீவா இஸ் ஈக்குவல் டு பிரம்ம, பிரம்ம இஸ் ஈக்குவல் டு ஜீவா. எப்படி? ஒண்ணு, அந்த ஜீவனை ஆபாச ரூபமாக எடுத்துக்கொண்டால் ஜீவன் பிரம்மன் அல்ல. ஆபாசம் மட்டும் பார்த்தீங்கன்னா இது ஒரு பாயிண்ட். அந்த ஆபாசத்துக்கு ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? அந்த ஆபாசத்துக்குடைய காரணத்துடைய அடிப்படையில் ஜீவனை எடுத்துக்கொண்டால் அந்த ஜீவா இஸ் ஈக்குவல் டு பிரம்ம. ரிஃப்ளக்ஷனுடைய காரணத்தினுடைய ஸ்டாண்ட் பாயிண்ட் நின்று பார்த்தோம்னா ஜீவா இஸ் ஈக்குவல் டு பிரம்ம. ஆனா அதே ஆபாச ரூபமா மட்டும் நின்னுட்டீங்கன்னா, ஒரு ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்ல மட்டும் நின்னீங்கன்னா ஜீவன் என்ன சொல்ல முடியாது? அகம் பிரம்மா பிரம்மம்லாம் சொல்ல முடியாது. அதே ஜீவனை ஆபாசத்துக்கு காரணம் ஆபாச ரூபமா பார்த்தா ஜீவன் ஜீவன் தான், பிரம்மன் பிரம்மனாக முடியும். ஜீவன் பிரம்மனாக ஆகிறது இல்லை. அந்த ஆபாசத்துக்கு காரணமாக நீங்க அடிப்படையில் நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் ஜீவா இஸ் ஈக்குவல் டு பிரம்மா. ரிஃப்ளக்ஷனுடைய காரணம், ரிஃப்ளக்ஷன்ங்கிற நின்னீங்கன்னா அது ஜீவா இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் பிரம்மா. ரிஃப்ளக்ஷனுடைய காரணத்துல ஓசிங்கிற இடத்துல போய் நின்னீங்கன்னா ஜீவா இஸ் என்னதான்? நத்திங் பட் பிரம்ம. அந்த பிரம்ம சைத்தன்யம் ஜீவரூபமாக, இப்ப சிருஷ்டிக்குள்ள வருவோம். பிரம்ம சைத்தன்யம் ஜீவரூபமாக சிருஷ்டிக்குள் நுழைந்தது. சூரியன் ரிஃப்ளெக்டட் சூரியனாக பானைக்குள் நுழைந்தது. அதுதான் சூரியன் ரிஃப்ளெக்டட் சூரியனாக பானைக்குள் என்ன ஆயிடுச்சு? நுழைஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். ஒரிஜினல் சூரியன் நுழைஞ்சுன்னு சொல்லக்கூடாது. போக முடியுமே? இட்ஸ் நாட் பாசிபிள். இட்ஸ் நாட் லாஜிக் அட் ஆல்.
அதை போல சூக்ஷ்மமான பூதங்கள் சூக்ஷ்மமான சரீரமாக மாறியவுடன் சிருஷ்டிக்கு வந்துட்டோம். சூக்ஷ்மமான பூதங்கள் என்ன ஆயிடுச்சு? சூக்ஷ்மமான சரீரங்கள் மாறியவுடன் சூக்ஷ்ம பூதங்களிலிருந்து சூக்ஷ்மமான சரீரங்கள் வந்தவுடன் என்ன வந்துரும்? மனம். சூக்ஷ்ம சரீரம்னா ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் என்ன? மனம், 5 இந்திரியங்கள், 5 ஞானேந்திரியங்கள், 5 பிராணன்கள், மனம், புத்தி. இது உருவானவுடன் சிதாபாச சூக்ஷ்ம சரீரத்துக்குள் தோன்றுகிற சிதாபாச பிரதிபிம்ப தான் பிரம்ம பிரவேச. அந்த சூக்ஷ்ம பூதங்களிலிருந்து சூக்ஷ்ம சரீரம் வந்தவுடன் பிரம்மம் என்ன பண்ணுது? தன்னுடைய ரிஃப்ளக்ஷன் ஸ்டார்ட்ஸ். அப்ப ஜீவ உற்பத்தி. அதத்தான் என்ன சொல்றாங்க இந்த இடத்துல ஸ்லோகத்துல? என்ன சொல்றாங்க? அந்த ரிஃப்ளக்ஷன் ஆரம்பிச்சோன்ன என்ன நடக்குது? ஜீவ உற்பத்தி. ஏங்க இவ்வளவு சொல்லியாச்சு. வாட் இஸ் அல்டிமேட் அண்டர்ஸ்டாண்டிங்? எது ஈஸியா 2 லைன் சொல்லுங்க இந்த ஸ்லோகத்தை புரிஞ்சுக்கணும்னா, சிதாபாசத்தை உருவாக்குவேனாக என்று பிரம்மம் யாரு சங்கல்பம் செய்தார்? இறைவன். என்ன என்ன இறைவன் சங்கல்பம் செய்யற இந்த மந்திரத்துல? சிதாபாசத்தை உருவாக்குவனாக. சூக்ஷ்ம பூதம் உருவாயாச்சு, அதுல இருந்து சூக்ஷ்ம சரீரம் வந்தாச்சு. அப்ப இவர் என்ன? சூக்ஷ்ம சரீரம் வந்தாச்சுன்னா மனம் வந்தோன்னு இவர் என்ன சங்கல்பம் பண்றாரு? நான் அதில் சிதாபாசனை எப்படி? மே ஐ ரிஃப்ளக்ட் இன் த மைண்ட். அவ்வளவுதான். மே ஐ ரிஃப்ளக்ட் இன் த மைண்ட் அப்படின்னு ஃபர்ஸ்ட் அவர் சங்கல்பம் பண்றார். சிதாபாசத்தை உருவாக்கு வேணாக என்று சங்கல்பத்தை செய்கிறார். அப்பதான் இந்த சூக்ஷ்ம சரீரத்துக்கு என்ன கிடைக்குது? அறிவை அடைகிறது. ஜடமாக இருந்த மனம் சேத்தனத்தை அடைகிறது. ஏன் ஜடம்? 5 பூதங்களுடைய சாத்வீக அம்சத்திலிருந்து வந்தது மனம் போது அது ஜடம்தான். அப்ப இறைவன் என்ன பண்றாரு? மே ஐ ரிஃப்ளக்ட் அப்படின்னு அவர் சங்கல்பம் பண்ணுன ஜடமான இருந்த மனம் என்ன ஆகுது? இப்போ சேத்தனத்தை அடையுது. பாத்தீங்களா? இதுதான் ஜீவ சிருஷ்டி. அப்பதான் அங்க என்ன? ஜீவன் போக்தாவாக மாறி அந்த அவன் என்ன ஆயிடுறாப்போ? he becomes போக்தா. ஆல்ரெடி என்ன படைக்கப்பட்டாச்சங்க? விஸ்தாரம் ஆயிருச்சு. 3 பூதங்கள் 5 பூதங்கள் இருந்து உலகம் விஸ்தாரமாக நாமரூபங்கள் படைக்கப்பட்டாகிவிட்டது. போக்யம் இஸ் ரெடி. நவ் போக்தா ஆல்சோ ரெடி. எப்படி? மே ஐ ரிஃப்ளக்ட். அவர் சங்கல்பம் பண்ணி தான் அது நடந்திருக்கு. சோ முழு சிருஷ்டி இப்ப 2ஆக பிரிகிறது. ஒன்னு போக்யம், இன்னொன்னு போக்தா. அனைத்தும் கேம் ஃப்ரம் என்ன புரிஞ்சுக்கணும்? பரபிரம்ம தத்துவம். மனம் மட்டும் என்ன பண்ணுது? அந்த சைத்தன்யத்தை ரிஃப்ளெக்ட் பண்ற சக்தியை பெறுகிறது. என்டையர் சிஸ்டில மனம் மட்டும்தான் அந்த ரிஃப்ளெக்டிங் பண்ண முடியுது. அதனால அந்த மனதை உடையவன் என்ன ஆகிறான்? போக்தா. அனுபவிக்கின்ற பிரபஞ்சம் போக்யம். அவனுக்கு முன்னால என்ன இருக்குது? அனுபவிக்கக்கூடிய இந்த பிரபஞ்சம் போக்யம். சோ போக்யம் விஸ்தாரம், போக்தா சிருஷ்டி. சங்கல்பம் தான் பொதுவாக சங்கல்பம். ஜீவ உற்பத்தி தெளிவா புரிஞ்சுக்கணும். ஜீவனை உற்பத்தி பண்ணானே இவ்வளவு நாள் நம்ம படிச்சோம் அனாதி அதெல்லாம் படிச்சோம் அப்படின்னா, ஜீவ சிருஷ்டி படிக்கும் போது ஜீவன் உற்பத்தி ஆகிறான்னு படிக்கும் போது ரிஃப்ளக்ஷன் ஸ்டார்ட்ஸ். அப்புறம் நாமரூப விஸ்தாரம். அது இந்த இடத்துல இந்த மந்திரத்துல வந்துங்க சங்கல்பம் மட்டும்தான் பண்றாரு. இன்னும் இதுக்கு வரல. ஐக்ஷதை ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா ஆவேனாக பலவாக நாமரூபமாக நான் ஆவேனாக ஜீவ போக்தாவை ரிஃப்ளெக்டிங் மீடியத்தில் ரிஃப்ளெக்ட் ஆவேனாக. நம்ம லாங்குவேஜ் சொன்னா என்ன ஒரு சங்கல்பம் பண்றாரு? மே ஐ ரிஃப்ளெக்ட் இன் தி ரிஃப்ளெக்டிங் மீடியம். 3வது மந்திரத்துல 2வது மந்திரமே சங்கல்பம் செய்தது. அடுத்தது 2வது மந்திரத்துல என்ன இவர் சங்கல்பம் பண்ணாரோ அதத்தான் 3வது மந்திரத்துல என்ன ஆகுது? நிறைவேறுகிறது. அந்த சங்கல்பம் அடுத்த மந்திரத்துல என்ன ஆயிடுச்சு? நம்ம ஓடுற சங்கல்பம் எல்லாம் நிறைவேறுவதற்கு 10 வருஷம் ஆகலாங்க, 15 வருஷம் ஆகும். ஈஸ்வர சங்கல்பம் அப்படி நினைக்கும் போது என்னது? அதுதான் அடிக்கடி சொல்லுவோம். ஈஸ்வர சங்கல்பம் நினைக்கும் போது அங்க நடக்க ஆரம்பிச்சிடும். தட் இஸ் ஈஸ்வர சங்கல்பம். அதனால முதல் மந்திரத்தில் அவர் சங்கல்பம்,
அடுத்த மந்திரத்துல என்ன ஆயிடுச்சு? அந்த சங்கல்பம் நிறைவேறி விட்டது. அப்ப ரெண்டு மந்திரம் பாத்தீங்கன்னா 2, 3 கிட்டத்தட்ட ஒரே செயல்பாடுதான். என்னது? ரெண்டு செயல்பாடுகள் என்னென்ன? விஸ்தாரமா 3 சூக்ஷ்ம பூதங்கள் வியாபகாரத்துக்கு, போக்கியம் விரிவடைகிறது. ஜீவா உற்பத்தின்னு என்ன புரிஞ்சுக்கணும்? ரிஃப்ளக்ஷன் ஸ்டார்ட்ஸ் அப்படின்னு இவர் சங்கல்பம் பண்றாரு ஒரு சில மந்திரத்துல. அடுத்த மந்திரத்துல அது நிறைவேறி விடுகிறது. இதுதான் 2, 3 மீனிங். இப்ப நீங்க வேர்ட் பை வேர்ட் மீனிங் எழுதிக்கலாம். மந்திரம் 6, 3, 2. சேயம் தேவதை தேவதா ஐக்ஷத. மீனிங் சக சேயம் அப்படின்னு என்ன அர்த்தம்? சா இயம் தேவதா. தேவதா ஃபெமினா இருக்கிறதுனால ச சாவாகுது. சா இயம் தேவதா. சா அந்த இந்த இறைவன். தேவதான இந்த இடத்துல இறைவன். சத்து நம்மளுடைய கான்செப்ட் இந்த இடத்துல என்னது? சத்து. சைத்தன்ய ரூபா சத்து. ஐக்ஷத இதுதாங்க. ஐக்ஷதனா சிந்தித்தார். சங்கல்பம் மட்டும்தான் இந்த மந்திரத்துல. ஐக்ஷத கீழ்கண்ட விதத்தில் சிந்தித்தார்னு ஆட் பண்ணிக்கலாம். என்ன கீழ்கண்ட விதத்தில்? மாயா உருவாகியாச்சு, 3 பூதங்கள் உருவாகியாச்சு, அக்னி ஆபக பிருத்திவி. அது என்ன ஆகணும்? விஸ்தார ஆகணும்னு சிந்தித்தார்னு பின்னால வரப்போகுது. என்ன சிந்திக்கிறாரு? ஹந்த. ஹந்த மீன்ஸ் ஒரு ஆச்சரியம், குட் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி ஆச்சரியம். ஹந்த என்ன? 2 சங்கல்பம். ஃபர்ஸ்ட் சங்கல்பம் என்ன? அனேன ஜீவேன ஆத்மனா. அனேன ஜீவேன ஆத்மனா. இந்த ஜீவாத்மாவாக நான் என்ன மாற போறேன்? ஜீவாத்மாவாக. அனேன ஜீவேன ஆத்மன. நானே ஆத்மனான நானே ஜீவனாக. ஃபர்ஸ்ட் சங்கல்பம் என்ன பண்றாரு? நானே ஜீவனாக. ஆத்மனா ஜீவனாக. ஆத்மனா இந்த இடத்துல நானே. யாரு நானேனா? யாரு? பரமாத்மா சொல்றாரு நானே. என்ன சொல்றாரு? அனேன ஜீவேன ஜீவாத்மாவாக. இமாகா திஸ்ர தேவதாக. இப்ப எங்க இது வரைக்கும் படிச்சு வச்சிருக்கிறேன். இமாகா திஸ்ர 3 தேவர்கள். அவர் பாருங்க 3 என்ன சொல்றாரு? 3. இப்ப என் கையில் என்ன இருக்குது? 3ஆக இருக்கிற நான். இப்ப நான் என்னவா மாறி இருக்கேன்? 3ஆக. என்னென்ன? அக்னி ஆபக பிருத்திவி திஸ்ர தேவதாக. அப்படின்னா இடத்துல இறை தத்துவம் தான் என்ன இருக்கிறாரு? 3ஆக மாறி இருக்கிற நான். அனுப்பிரவிஷ்ய. எப்படி ஜீவனா மாறின? அனுப்பிரவிஷ்ய. ரிஃப்ளக்ஷன் தான் அனுப்பிரவிஷ்ய. தைத்திரிய உபனிஷத்துல டீட்டெயிலா படிக்க போறோம். பிரவேச ஸ்ருதின்னு இருக்கு அங்க ஒரு அனுப்பிரவிஷ்யங்கிற வேர்டு. அனுப்பிரவிஷ்ய புகுந்து. எப்படிப்பட்ட நான்? 3 பூதங்களாக மாறியிருக்கிற நான். அனுப்பிரவிஷ்ய நுழை புகுந்து. அகம் நான். நாமரூப மற்றும் உருவங்களாக. விஸ்தாரமாக 3 பூதங்கள். அதுதான் நாமரூப ரூபே. பெயர் மற்றும் உருவங்களாக. வியாக்கரவாணி நாம ரூபே. நாம ரூபங்களாக வியாக்கரவாணின விரிவு வடுவேடாக. நானே என்ன ஆகிறப்ப? விரிவேனாக. கரெக்ட். விரிவேனாக. வெளிப்படுவேன்னு சொல்லலாம். அதை விட விரிஞ்சு போறது விஸ்தாரம். ஃபர்ஸ்ட் 2. 1 நானே ஜீவாத்மாவாக. ஃபர்ஸ்ட். 2வது நாமரூப விஸ்தாரத்தை செய்வேனாக. ஐக்ஷத வேர்டு இருக்கா? அப்ப அது 2க்குமே போகும் ஐக்ஷத. ஃபர்ஸ்ட் 3 பூதங்கள் நாமரூபமாக விஸ்தாரமாகணும்னு ஐக்ஷத.
நானே ஜீவனாக ஆகணும்னு ஐக்ஷத. 2 ஐக்ஷத. அந்த ஐக்ஷத கோஸ் தீஸ் 2 திங்ஸ். சோ இந்த 3 தேவர்களிலும் நான் ஜீவாத்மாவாக உட்புகுந்து பெயர் மற்றும் உருவங்களாக வெளிப்படுவேன் அப்படின்னு ஐக்ஷத இறைவன் சிந்தித்தார்னு புரியும். இந்த மந்திரத்துல சிந்திக்கிறாரு. அதாவது 3 வடிவங்களில், அதாவது அக்னி, ஆப்பக, பிருத்திவி, 3 தேவர்களாக உள்ள நான். அதுதான் பாயிண்ட், நல்லா கவனிக்கணும். 3 தேவதைகளாக உள்ள நான் இப்ப அப்படி இருக்கிறேன். எனக்கு முந்திலேயே அது 3 உருவாயிருச்சு. போன இதுலயே அவர் ஐக்ஷத மந்திரத்துல ஐக்ஷத அதை மனதுல சங்கல்பம் பண்ணாரு, அதை நிறைவேற்றிட்டாரு, அது முடிஞ்சிருச்சு அந்த ப்ராசஸ். இப்ப அதுல இருந்து என்ன வருது, அந்த 3 பூதங்கள் பல நாம ரூபங்களாக மாறணும்னு ஐக்ஷத. அடுத்தது சங்கல்பம் முடிஞ்சது. அடுத்து என்ன பண்ணணும், அது நிறைவேற வேண்டும். அடுத்த மந்திரம் நிறைவேறும். இப்போ நிறைவேறுவதற்கு முன்னால் அந்த மந்திரத்தை படிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன விசாரம் பண்ணி தான், ஏன்னா மற்ற நம்ம ஜென்ரலா படிச்சதுல இருந்து இது கொஞ்சம் சிருஷ்டிக்கிரமம் கொஞ்சம் மாறுது, அது அப்புறம் பார்த்துக்கலாம். தாசாம் மந்திரத்தை படிக்கிற 6, 3, 3. தாசாம் திரிவிதம், 3 முக்கியமான வேர்டு திரிவிருத்தம். திரிவிருத்தம் தட் இஸ் ஈக்குவல் டு பஞ்சீகரணம். இந்த திரிவிருத்தம்ங்கிறது எதுக்கு சம்பந்தப்பட்டது, பஞ்சீகரணத்துக்கு சம்பந்தப்பட்டது. தாசாம் திரிவிருத்தம் திரிவிருத்தம் ஏகைகாம் கரவாணீதி சேயம் தேவ தேமாதிஸ்ரோ தேவதா அனேனைவ ஜீவேனாத்மனானு பிரவிஷ்ய நாம ரூபே வியாக்கரோத்து. இப்போ சூக்ஷ்ம பூதத்திலிருந்து ஸ்தூல பூதமாக மாறுவது எப்படி? இப்ப சூக்ஷ்ம, இந்த இடத்துல என்ன சொல்றாரு, சூக்ஷ்ம பூதம் 3 அது என்னவா மாறணும், இப்போ ஸ்தூல பூதமா மாறணும். எப்படி? அதுதான் இந்த இடத்துல விளக்குறாரு. சூக்ஷ்ம பூதம் டு ஸ்தூல பூதம். நாம படிச்சிருப்போம், சூக்ஷ்மத்திலிருந்து ஸ்தூல பூதம் ஆகணும்னா பஞ்சீகரணம் படிச்சிருப்போம். ஏன்னா நம்ம அங்க 5 பூதங்கள் பார்த்திருப்போம். ஆனா இங்க என்னதான் இருக்குது, 3 தான் இருக்குது. அப்ப அந்த ப்ராசஸ் பேரு திரிவித்தம், திரிவிருத்தம், திரிவிருத்து, திரிவிருத்தம்னு சொல்லுவோம், திரிவிருத்து. அப்படியே ஷேரிங். பஞ்சீகரணங்கிற வேர்டுக்கு பதிலாக என்ன வேர்டு புரிஞ்சுக்கணும், திரிவிருத்தம். 3 மீன்ஸ் சமஸ்கிருதத்துல 3, திரிவிருத்தம் மீனிங் எழுதிட்டு விளக்கம் பார்க்கலாம். தாசாம், தாசாம்னா முதல்ல சொல்லப்பட்ட அந்த 3 சூக்ஷ்ம பூதங்களை, சூக்ஷ்ம 3 அந்தங்கிறது புரோனவுன், நம்ம என்ன ஆட் பண்ணி புரிஞ்சுக்கலாம், இதுக்கு முன்னால் இருக்கிற 3 சூக்ஷ்ம பூதங்களை திரிவிருத்தம் திரிவிருத்தம் 3 3ஆக, திரிவிருத்தம் திரிவிருத்தம் 3 3ஆக ஏகைகாம் ஒவ்வொன்றையும், ஏகைகாம் ஒவ்வொன்றையும் முத்தன்மை உடையதாக, ஒவ்வொன்னையும் 3 தன்மைகள் உடையதாக. தன்மாத்திரை இருக்குது, அத ஒன்னொன்னு என்ன பண்றேன், 3 தன்மைகள் உடையதாக, 3 தன்மைகளை உடையதாக கரவாணீதி உருவாக்குவேன். கரவாணீதி அந்த 3 சூக்ஷ்ம பூதங்களை 3 3ஆக ஒவ்வொன்றையும் முத்தன்மை உடையதாக, 3 அக்னி அக்னி அக்னியதான், ஆனா அதுக்குள்ள 3 தன்மைகளும் இருக்கிற மாதிரி. அப்படின்னு என்ன அர்த்தம், அக்னிக்குள்ள அப்பக, அக்னிக்குள்ள பிருத்திவி தத்துவம், ஒன்னொன்னுக்குள்ளயும் 3 தன்மைகள் உடையதாக கரவாணீதி உருவாக்குவேன். செயல் இங்க செங்கல்பம் இல்ல, கரம்னா டூ, பண்ணிறேன், பண்ணியாச்சு அப்படின்னு அர்த்தம்.
அப்போ எப்படி நம்ம பஞ்சீகரணம் படிக்கும்போது ஈஸியா அது என்ன பண்ணோம், அதை எதங்கியும். இப்போ 3 தான் ஈஸி. அக்னி ஆபகா பிருத்திவியா. அக்னி என்ன பண்ணுது, ஒரு ஹாஃபை தான் வச்சுக்கிட்டு மிச்ச ஹாஃபை 2ஆ பிரிக்கணும். 2ஆ பிரிச்சு ஒன்றை ஆபக, இன்னொன்னுக்கு பிருத்திவி கொடுத்துரும். அதே மாதிரி அடுத்த ஆபக பாதிய தன்னுடைய தன்மை அப்படியே வச்சுக்கிட்டு மிச்சத்தை 2ஆ பிரிச்சு முதல் இருக்கிற அக்னிக்கும் பின்னால் இருக்கிற பிருத்திவிக்கும் கொடுத்துரும். சூக்ஷ்ம பிருத்திவி என்ன பண்ண, அடுத்தது சூக்ஷ்ம பிருத்திவி 2ஆ பிரிஞ்சு ஹாஃப் அப்படியே வச்சுக்கிட்டு எந்த வித மாற்றம் இல்லாம அடுத்து இருக்கிற ஹாஃபை 2ஆ பிரிச்சுன்னா குவார்டர் தானே போகும். அங்க 1/8 போகும் பஞ்சீகரணத்துல பாத்தீங்கன்னா. இங்க குவார்டரே போகும். குவார்டர் எங்க போகும், அக்னிக்கும் ஆப்பக குவார்டர் கொடுத்துரும். இப்போ 3 பேர் வர்றோம், எலுமிச்சம்பழ சாதம், தயிர் சாதம், புளி சாதம். 3 பசங்க உட்காந்து சாப்பிட்றாங்க. அப்போ ஒரு எலுமிச்சம்பழ சாதக்காரன் என்ன பண்றான், பாதி அப்படியே வச்சுக்கிட்டு மிச்சம் இருக்கிற பாதி 2ஆ பிரிச்சு தயிர் சாதம் கொண்டவனுக்கு புளி சாதம் கொண்டதுக்கு கொடுத்துட்றான். தயிர் சாதம் கொண்டாத தயிர் சாதத்தை தன்னோட சாப்பாட்டை பாதியை வச்சுக்கிட்டு மிச்சம் இருக்கிற தயிர் சாதம் 2ஆ பிரிச்சு இந்த புளி சாதம் எலுமிச்சம்பழ சாதம் அல்லது அடுத்து கொடுத்துறான். அப்ப பாருங்க அவன் பிளேட்ல கப்ல என்ன இருக்குன்னு பாருங்க. இப்ப எலுமிச்சம்பழ தயிர் சாதம் கொண்டு வந்து பாத்தீங்கன்னா அவன் சாப்பிடுறது தயிர் சாதம் தான் சொல்லுவான். வேற ஏதாவது சொல்லுவான், தயிர் சாதம் கொண்டு வந்தேன் தயிர் சாதம் சாப்பிட்டேன்னு தான் சொல்லுவான். ஆனா அவனுக்குள்ள என்ன இருக்கும், எலுமிச்சம்பழ சாதம் புளி சாதமும் 3 தன்மைகளும் அதுக்கு அந்த சாப்பாட்டுக்குள்ள இருக்குமா. ஜஸ்ட் லைக் தட் 3 தன்மைகள். ஆனா அவன் சொல்றது என்னதான் சொல்லுவா, என்ன சாப்பிட்ட, தயிர் சாப்பாடு. ஆனா அதுக்குள்ள என்ன இருக்கும், ஷேரிங் பண்ணினது. அப்ப எது ஹாஃப் எது இருக்குது, தயிர் சாதம். அவன் வீட்டுல இருந்து கொண்டு வந்தது, அவனோட பிராரத்தம் என்ன அவங்க அம்மா கொடுத்துட்டாங்களோ அதை அவன் சாப்பிட்டுதான் ஆகணும் பாதி. மிச்சம் இருக்கிற 2 என்ன பண்ணிடுறான், ஷேர் பண்ணி. அப்போ அதான் சொல்றாரு திரிவிருத்தம். திரிவிருத்துனா இந்த மாதிரி ஷேரிங் பேரு திரிவிருத்து. திரிவிருத்தம். அப்போ எப்படி ஒன்னொன்னும் 3 தன்மைகள் உடையதாக. அப்ப அக்னின்னு எடுத்தீங்கன்னா இதுக்கு மேலான தன்மாத்திரை அது எதோட சேராம தனியா இருந்தது. இப்ப திரிவிருத்த ஆனோன்னு என்ன ஆயிடுச்சு, அக்னின்னு சொல்லுவோம், தயிர் சாதம் தான் சொல்லுவான், அக்னின்னு தான் சொல்லுவோம். ஆனா உள்ள என்ன இருக்கும், ஆபக பிருத்திவி. ஆபகன் தான் சொல்லுவோம், ஆனா அதுக்குள்ள என்ன இருக்கும், மத்த 2 இருக்கும். பிருத்திவின்னு தான் சொல்லுவோம், ஆனா அதுக்குள்ள அக்னி இருக்குது, ஆப்பகம் இருக்கும். இதுதான் திரிவிருத்தம் கரவாணினி உருவாக்குவேனேக. இந்த இடத்துல ஐக்ஷத்தை ஆட் பண்ணிக்கலாம். அதை நான் அப்படி உருவாக்குவனாகன்னு ஒரு உருவாக்கி செய்யறாரு. அடுத்து என்ன வருது, தாசாம் திரிவிருத்தம் ஏக்கைக்காம் கரவாணிதி. இது ஒரு சென்டென்ஸ். அடுத்து பாருங்க, திருப்பி அதே வரும். சேயம் தேவதா அந்த வேர்டு பாருங்க. போன ஸ்லோகத்துல மந்திரத்துல அதே தான் திருப்பி வரும். அப்ப என்னங்க என்ன புரிக்கணும், சேயம் என்ன சொன்னேன், சா இயம், அந்த இந்த அந்த மீனிங் அப்படியே எழுதிக்க வேண்டியதான். சேயம் சா இயம், அந்த இந்த, தேவதா தேவதே மாசித்ரோ. 3 தேவதைகள் 3 உள்ள தேவதைகளை 3 உள்ள தேவதைகளை இந்த 3 பூதங்களை தேவதைகளை அனேன ஏவ ஜீவேன ஆத்மனா பலவாக சிதாபாசனாக அனுப்பிரவிஷ்ய. அதெல்லாம் அதே வேர்டு தான், அனுப்பிரவிஷ்ய, உள்ளே நுழைந்து வியாக்கரவுத்து. இந்த இடத்துல அந்த ஒர்க் முடிஞ்சது. அதெல்லாம் அதே சங்கல்பத்தை பண்ணாரு, அதே பெண்ணாயிடுச்சு, நிறைவேற்றி விட்டார். 3 பூதங்களாகவும் இருந்த நான் நாம ரூபங்களாக விஸ்தாரம் செய்து ஜீவ உற்பத்தியும் செய்தாச்சு, உருவாக்கியாச்சுன்னு அர்த்தம். இதே மீனிங் ஏங்க 2 வருதுன்னா, ஃபர்ஸ்ட் மந்திரத்துல அது சங்கல்பம், இந்த இடத்துல அது என்ன ஆயிடுச்சு, கரவாணித்தி, முடிச்சுட்டு வேலையும் முடிச்ச, உருவாகியாச்சு, நாம ரூபமாக உருவாகி விட்டது. சோ இங்க என்ன சொல்றாரு, இந்த மந்திரத்தோட சாரம் பாத்தீங்கன்னா, ஜீவன சிதாபாச ரூபேன முடிஞ்சது, நாமரூப விஸ்தாரம் முடிஞ்சிருச்சு.
இது ரெண்டும் இந்த மந்திரத்துல பாத்தீங்கன்னா இது ரெண்டு முடிஞ்சிச்சுன்னு சொல்றாரு. போன மந்திரத்துல சங்கல்பம், இந்த மந்திரத்துல எது ரெண்டு முடிஞ்சிருச்சு? விஸ்தாரமா 3 பூதங்கள், நாமரூப விஸ்தாரம், ஜீவ உற்பத்தி முடிஞ்சிருச்சு. அடுத்து ஒண்ணு சொல்றாரு, 3வது சங்கல்பம் என்னது? அந்த சங்கல்பம் தான் எங்க நிறைவேற போகுது? 4வது மந்திரத்துல நிறைவேற போகிறது. சூக்ஷ்ம டு ஸ்தூலமாக ஆகணும் நீங்க நினைக்கிறாரு. எப்படி? இப்படி 3 விதமா பிரியணும், ஒன்னொன்னு தன்னை விதம் அப்படிங்கறத எங்கதான் முடிய போகுது? அடுத்த மந்திரத்துல அது செயல் நிறைவேறுகிறது. இந்த இடத்துல ஒரு 2 நிறைவேறிச்சு. 3வது மந்திரத்துல என்ன, 2வது மந்திரம் 3வது மந்திரம் என்ன சொன்னாரோ அது இங்க நிறைவேறிச்சு. அடுத்து புதுசா ஒரு சங்கல்பம் தான் இப்ப நம்ம படிச்சது, திரிவித்து திரிவித்து திரிவித்து. அத சங்கல்பம் பண்றாரு, அடுத்த மந்திரத்துல அது செயல்படுத்துகிறார். சோ இந்த மந்திரத்துல 2 செயல் வந்துருச்சு. ஒண்ணு சங்கல்பத்துல இருக்குது, திரிவித்துங்கிறது என்னதான் இங்க இருக்குது? சங்கல்பம். அடுத்த மந்திரத்துல என்ன ஆகுது? செயல்பாட்டுக்கு வந்து நிறைவேறிவிடும். அப்படி நல்லா புரிஞ்சுக்கணும். 3வது சங்கல்பம் இங்கு நிறைவேறுகிறது. சோ சூக்ஷ்ம பூதங்கள் ஸ்தூலமாக ஆக வேண்டும். அடுத்தது 4வது மந்திரம். இப்ப என்ன இது வரைக்கும் என்ன படிச்சோம்? சூக்ஷ்ம 3 பூதங்கள், சூக்ஷ்ம சரீர சிருஷ்டி, ஆனத்தான சிதாபாஸ் வரும். அப்ப சூக்ஷ்ம பூதம், அதிலிருந்து சூக்ஷ்ம சரீரம், அப்புறம் அந்த ஜீவ உற்பத்தி, அப்புறம் பிரபஞ்ச நாமரூப விஸ்தரணம். முடிஞ்சாச்சா? அடுத்து என்ன சங்கல்பம்? இதோட முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்தூலம். ஏன்னா அந்த திரிவித்து வந்தா தான் என்ன வரும்? ஸ்தூலம். இப்ப 2 சூக்ஷ்மத்துல 2 முடிஞ்சிருச்சு. சூக்ஷ்ம பூதங்களிலிருந்து விஸ்தாரம் ஆஃப் நாமரூபம் முடிஞ்சிருச்சு. சூக்ஷ்ம பூதத்தினுடைய ரிஃப்ளக்ஷன்ல ஜீவனும் உற்பத்தி ஆயாச்சு. இப்ப அடுத்தது இப்ப என்ன சங்கல்பம்? ஸ்தூலம். அத திரிவித்துக்கு சங்கல்பம் தான் இந்த மந்திரம். திரிவித்துக்கு சங்கல்பம். அடுத்து என்ன? அடுத்து 4th மந்திரத்துல ப்ராசஸ் இஸ் ஓவர். இந்த சாப்டர் இஸ் ஓவர். 4வது மந்திரம். தாசாம் திரிவிருத்தம் திரிவிதமேகைகாமகரோத்யதா து கலு சோம்யே மாஸ்திஸ்ரோ தேவதா திரிவிருத்து திரிவிருதேதைகைகா பவதி தன்மே விஜானீஹி. அக்கரோத்து என்ன பண்ணாரு? அக்கரோத்துங்கிற வேர்டு வருது பாருங்க. என்னென்ன? தாசாம் மேல இருக்கிற வேர்டாதான். திரிவிருத்தம் திரிவிருத்தம் எல்லாம் அதேதான். 3 ஒரே ஒரு வேர்டு மட்டும் பாருது பாருங்க. அக்கரோத்து அப்படின்னு என்ன? செய்தார். அங்க ஐக்ஷத, இங்க அக்கரோத்து. ஐக்ஷதன சங்கல்பம் பண்ணாரு, இங்க என்ன பண்ணிட்டாரு? அக்கரோத்து. அந்த வேர்டு மாறின வேர்டுக்கு மட்டும் மீனிங் கொடுக்குறேன். அக்கரோத்து செய்தார். எது? யதா து கலு. அந்த வேர்டு இங்க இருக்குது. எவ்வாறு? யதா து கலு. சொல்ற சோமிய தன்னுடைய பையனை பார்த்து சொல்றாரு, இறைவன் இப்படித்தான் உலகத்தை படைச்சார், நீ தெரிஞ்சுக்கோ விஜானித்தி. சோ இங்க புது வேர்டு அக்கரோத்துனா செய்தார். எதை செய்தார்? 3 திரிவித்திலிருந்து சூக்ஷ்ம பூதங்களிலிருந்து ஸ்தூல பூத சிருஷ்டிய செய்திருக்கார். அத கரோத்து. யதா து கலு எவ்வாறு? எப்படின்னா மே என்னிடமிருந்து விஜானீக, என்று எப்படி நீ தெரிஞ்சுக்கணும்? என்னிடமிருந்து தான் இதெல்லாம் வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கோ. சோ எப்படி இந்த ஸ்தூலம் உருவாச்சு? திரிவிருத்து அக்கரோத்து. அந்த திரிவிருத்து மூலியமாக, திரிவிருத்து அதன் மூலியமாக நான் என்ன பண்ணேன்? உலகை சூக்ஷ்மத்திலிருந்து ஸ்தூலத்தமாக நான் மாற்றினேன். எப்படி? அந்த ஷேரிங் ஆகி இப்ப எல்லாம் என்ன வந்துருச்சு? ஸ்தூல பூத சிருஷ்டி. இப்ப அடுத்து என்ன வரணும்? ஸ்தூல பூத சிருஷ்டிக்கு அப்புறம் என்ன வரணும்? ஸ்தூல ஷரீர சிருஷ்டி வரணுமா? அது ஆல்ரெடி சொல்லியாச்சா? ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஃபர்ஸ்ட் அவரு சூக்ஷ்ம பூத சிருஷ்டி சொல்லிட்டு
அடுத்ததே பார்த்தீங்கன்னா ஸ்தூல சரீர சிருஷ்டி தான் பேசினார். இப்போ 4 ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 1 and 4 ஃபர்ஸ்டே பேசிடுவாரு. ஃபர்ஸ்ட் என்னது? சூக்ஷ்ம பூத சிருஷ்டி பேசினாரு. டக்குன்னு எங்க போயிட்டாரு? ஸ்தூல பூத சரீர சிருஷ்டிக்கு போயிட்டார். ஸ்தூல சரீர சிருஷ்டி சொல்லிட்டார். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாரு? சூக்ஷ்ம பூத சிருஷ்டியை சொல்லிட்டு, ரெண்டாவது இறைவன் கொண்டு வர மெத்தடு சூக்ஷ்ம பூத சிருஷ்டியை சொல்லி முடிச்சாரு. அடுத்தது ஸ்தூல சரீர சிருஷ்டி சொல்லி முடிச்சிட்டாரு ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் எங்க வந்தாரு? சூக்ஷ்ம பூதத்திலிருந்து என்ன வந்தாரு? சூக்ஷ்ம சரீர பிரபஞ்ச சிருஷ்டி. அதுக்கப்புறம் தான் திரிவிருத்த மூலியம் என்ன ஆகுது? அது ஸ்தூல பூத சிருஷ்டி. என்னங்க போட்டு இப்படி குழப்பறாரா அப்படின்னா, சாந்தோக்கி உபனிஷத் வந்த ஸ்டூடெண்ட் அவ்வளவு குவாலிஃபைடு ஆயிருப்பாங்க. எப்படி சொன்னாலும் அதை அணுவிக்க தெரியும் அவர்களுக்குன்னு இறைவன் கணக்கு போட்டிருக்காரு. நாம ரெடி ஆயிட்டோமாங்கிறது நம்ம லெவல்ல தான் இருக்கு. என்னோட லெவலுக்கு நான் எக்ஸ்பிரஸ், என்னோட புரிஞ்ச லெவலுக்கு நான், எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் அதை விளக்கிட்டேன். அது புரிஞ்சுக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னா நீங்க இன்னொரு தடவை 2 தடவை கேட்டீங்கன்னா இட் வில் பிகம் வெரி ஈஸி. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.